ஃபன் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நம்ம ஒவ்வொரு டீம்ஸை பற்றியும் ஐபிஎல்லை பற்றி நிறைய அப்டேட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த வகையில் வந்து டெய்லியுமே வந்து நம்ம சிஎஸ்கே பற்றி கண்டிப்பாக ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ லாஸ்ட் வீட்டில் கூட நான் பேசியிருந்தேன், தோனி அவர்கள் வந்து இந்த வருஷம் விளையாட மாட்டாரா? ஸோ அதில் ரூமராக நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அவர் என்ன டிசிஷன் எடுக்க போகிறன்ற மாதிரி தெளிவாக பேசியிருந்தேன். ஸோ பார்க்காத அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேல நம்ம ரீடென்ட் பிளேயர் வந்து ஓவராலாக வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து சிஎஸ்கே ரீடெயின்டு பிளேயர்ஸ் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதில் நிறைய பேர் வந்து 3 4 5 மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ மினிமம் 3ன்றது கன்ஃபார்ம் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை தாண்டி எத்தனை பிளேயர்ஸ் இருக்க போகிறாங்கன்னு தான் சஸ்பென்ஸு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து நம்ம சிஎஸ்கேல எந்தெந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண பிறகு எந்தெந்த பிளேயர்ஸை திரும்ப வந்து நம்ம ஆர்டிஎம் யூஸ் பண்ணியோ இல்லாட்டி மணி ஸ்பெண்ட் பண்ணியோ வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஓப்பனிங் பேட்டர் அப்படி எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து டெவான் கான்வே ஆர் ரச்சின் ரவீந்திரா. ஸோ இந்த 2 பேரை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ ரச்சின் அண்ட் டெவான், ஸோ 2 பேருமே வந்து கண்டிப்பாக வாங்குறதுக்கு சிஎஸ்கே வந்து திருப்பி ட்ரை பண்ணும். ஸோ ஆர்டிஎம் இருக்கும் பட்சத்தில் ஸோ இவங்க 2 பேரில் யார் வந்தாலும் அந்த ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம 2 டவுன் ஆர் 3 டவுன் வந்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் 2 டவுன் 3 டவுனில் இருக்க எல்லா பிளேயர்ஸுமே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ரீட்டைன் பண்ணிடுவாங்க தான் உண்மை. ஸோ அதை தாண்டி நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் மெயினாக வந்து கீப்பர் வரும்போது டெவான் கான்வேயும் கீப்பர் தான். இருந்தாலுமே துருஜல் மாதிரி நிறைய கீப்பர்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து அவங்களுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு போவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் அதுக்கு ப்ராபபிளாக அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர்னு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்பின்னர்ஸில் கண்டிப்பாக மிச்சல் சாண்டனர் வந்து நம்ம மறக்கவே முடியாது. ஸோ நம்ம சிஎஸ்கேக்காக வந்து எவ்வளவோ போட்டிகள் வந்து அவர் டக்அவுட்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ நம்ம யூஸ் பண்ணலன்றது தான் உண்மை. ஸோ அதுவும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணலைன்றதோட இன்னொரு டீம் வந்து அவர் யூஸ் பண்ணிக்க கூடாதுன்றதில் நம்ம தெளிவாக இருந்தோம். ஸோ தோனியோட மாஸ்டர் பிரெயினே அதில் தான் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அது உண்மை தான். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக இன்னொரு டீமுக்கு போனார்னா சென்னைக்கு எதிராக எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுவார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதனாலே வந்து அவரையும் நம்ம டீம்ஸோடு வச்சுருந்து ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டிகிட்டு இருக்கோம் தான் உண்மை. ஸோ அவர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு ஃபினிஷர் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. ஸோ அவரை யூஸ் பண்ணலை. ஆனால் இப்போ ரீசெண்ட் பீரியடில் கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணுறோன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஆக்ஷனில் திரும்பவும் மிச்சல் சாண்டனர் எடுக்கிறதுக்கு அதிகமாக ட்ரை பண்ணுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே வாங்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமில் இருக்கிற பேட்டர் அண்ட் ஆல்ரவுண்டர் பார்க்கும்போது கண்டிப்பாக சமீர் ரிஸ்வி. ஸோ சமீர் ரிஸ்வி நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வந்து அன்கேப்டு பிளேயரை தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை ஆர்டிஎம் வேணுன்றதுக்காண்டி அவர் ரீட்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்ஷனில் வந்து எடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து 8.4 crores கொடுத்து தான் வாங்கியிருந்தோம். ஆனால் இப்போ அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸே 4 crores தான். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து மேக்ஸிமம் சமீர் ரிஸ்வியை வந்து அன்கேப்டு பிளேயரில் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ மேக்ஸிமம் ஒரே ஒரு ஆர்டிஎம்மோட தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன் ஆக்ஷனுக்கு. ஸோ அப்படி போகும் பட்சத்தில் தான் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெவான் கான்வே அண்ட் ரச்சின் இந்த 2 பேருமே மேக்ஸிமம் வந்து பெட்டிங் தான் போவாங்க. பெட்டிங்னு வரும்போது கண்டிப்பாக 10 கோடி வரைக்கும் போவாங்க. ஸோ 10 கோடிக்கு நம்ம வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக ஆர்டிஎம் வந்து அடுத்த பிளேயர்ஸ் யூஸ் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்து நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தடுத்த பிளேயர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம பவுலிங்கில் வந்து குறிப்பாக வந்து தீபக் சகரை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தீபக் சகர் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து சிஎஸ்கேவுக்கு பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எந்த விஷயமும் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு கேபபிள் இருக்கிற ஒரு பவுலர் தான், நல்ல ஸ்விங் இருக்கும். ஸோ புவனேஸ்வர் குமாருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அடுத்து இவர் தான்ன்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா தான் இருந்தார். ஆனால் அவரோட காயம் காரணமாக ஃபிட்னஸ் காரணமாக தான் அவரால் தொடர்ந்து விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இந்தியன் டீமில் வந்து டோட்டலாகவே ஒரு ஒதுக்கி வச்சுட்டாங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். சிஎஸ்கே தான் டச்சில் இருந்தார். அதுவும் இந்த வருஷம் வந்து திரும்பவும் அவரை எடுப்பாங்கலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில், அதாவது ஒரு 3 கோடி 4 கோடி பண்ணினா கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக மொயின் அலியாக இருக்கட்டும் அண்டு துஷார் தேஷ்பாண்டேவாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து திரும்பவும் சிஎஸ்கேல வரணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. யாருமே எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கே எடுப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக வந்து பவுலிங் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம தீக்ஷனாவை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஸோ பஜ்ரனா வந்து ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ தீக்ஷனாவும் மேக்ஸிமம் வந்து சென்னை வந்து வாங்க தான் பார்ப்பாங்க. பை சான்ஸ் இவர் ஆர்டிஎம் யூஸ் பண்ணால் தான் வாங்க முடியுன்ற கட்டாயம் வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து தீக்ஷனாக்கு வந்து ஆர்டிஎம் போகும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஸோ அதற்கடுத்தபடியாக இன்னும் 2-3 பிளேயர்ஸ் முகேஷ் சௌத்ரியாக இருக்கட்டும் அண்ட் டேரல் மிச்சனாக இருக்கட்டும். ஸோ குறிப்பாக வந்து ராஜ்வர்தன் அங்கரேக்கர், ஸோ இவரெல்லாம் வந்து திரும்ப சிஎஸ்கே வாங்குவாங்க. ஆனால் டேரல் மிச்சனை வந்து திரும்ப வாங்குவாங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு போதுமான வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக சொல்லணும். இந்த வருஷம் அவர் ப்ரைஸே ஃபஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு வேல்யூ போவாரா, வேறு டீம்ஸ் வந்து வாங்க முன் வருமா நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ அப்படி வரும் பட்சத்தில் அவர் யாருமே வாங்கலைன்னா திரும்பவும் சிஎஸ்கே வந்து ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்ற முறையில் திரும்பவும் கண்டிப்பாக வந்து பை பண்ணுவாங்க. ஸோ
ஸோ அதில் வந்து ரஹானேவா இருப்பாருன்னு தான் தோணுது. ஆனால் அவர் வந்து நம்ம ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்தாலும் அறிவிக்கலான்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ இப்போ தான் வந்து மும்பைக்கு கப் வாங்கி கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே எப்படி ரிட்டையர்மெண்ட் வாங்குவாங்கன்னு நிறையா பேர் கேட்கலாம். ஸோ எனக்கு அந்த டவுட்டு தான் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கடுத்து வேறு எந்த பிளேயர் வந்து வெளியிலேருந்து சிஎஸ்கே வாங்கினா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கணும், கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் விட நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் 2025 வந்து எங்கே நடக்க போகுதுன்றது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபையான ஒரு வென்யூ சொல்லியிருக்காங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ லண்டன் வந்து இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே குளிர் அதிகமாக இருக்கும். ஸோ டிசம்பர் டைம்னா கண்டிப்பாக அங்கே போக முடியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டிசம்பர் டைம்னா ஸோ இந்த மாதம் எண்டு கண்டிப்பாக வந்து டிசம்பர் ஸ்டார்டிங் தான் எல்லாமே ஒன்று தான். ஸோ அங்கே வேண்டாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவை தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து துபாயில் நடந்துச்சு. ஸோ துபாய் சவுதி அரேபியான்னு சொன்னால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் வரும். என்னப்பா ரெண்டும் ஒன்று தானே ஒரே நடந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக துபாய் வேறு, சவுதி அரேபியா வேறு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜில் எல்லாம் முக்கியம். அதுலேயும் குறிப்பாக இன்னும் நிறைய பேர் வந்து பக்கத்தில் இருக்க ஓமனாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து நம்ம பாண்டிச்சேரி காரைக்கால் மாதிரி நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எல்லாமே தனித்தனி கண்ட்ரிஸ் தான். ஸோ எனக்கு இது தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுங்க சரியா, துபாய் வேறு, சவுதி அரேபியா வேறு. ஸோ அடுத்த ஆக்ஷன் கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் லாஸ்ட் அதாவது 31 வந்து நம்ம டீம்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து அவங்க டீமில் எத்தனை பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயிலாம் கொடுத்துட்றோம். ஸோ அதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி ஆக்ஷன் வந்து சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து தெளிவாக எல்லோரும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து ஐபிஎல் சம்மந்தமாக கிடைச்ச அப்டேட்ஸ். இதற்கடுத்து இன்னும் அடுத்தடுத்த வேறு டீம்ஸில் எந்தெந்த டீம்ஸ் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க நான் காத்துட்ருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற முடியும். அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறாது உங்களுக்கு வருது சண்முகம்.